திறப்பு விழா நடைபெற்றது. இந்தியாவில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் திருவள்ளுவர் மாவட்ட செங்குன்றம் பகுதி சக்தி நகரில் புதிதாக கிளை திறக்கப்பட்டு மற்றும் ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் புரட்சியாளர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் கலந்து கொண்டார். முதல் நிகழ்ச்சியாக மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். இரண்டாவது நிகழ்ச்சியாக சக்தி நகர் கிளை பெயர் பலகையை மாநில தலைவர் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் திறந்து வைத்து சக்தி நகர் கிளை அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாநில துணைத் தலைவர் திருவள்ளுவர் மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலர் டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட பகுதி கிளை நிர்வாகிகள் மற்றும் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மாநில பொதுச் செயலாளர் திரு வி.ஆர். ஆனந்தகுமார் அவர்கள், பொருளாளர் திரு ஜி. அருணகிரி அவர்கள், மாநில செயலாளர் டாக்டர் எம். பிரபாகர் அவர்கள், மாநில துணைத் தலைவர் திரு ஆர். பழனிக்குமார் அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் மாநில துணைத் தலைவருமான டாக்டர் கே. மணிகண்டன் அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவரும் மாநில துணை செயலாளரும் திரு முத்துக்குமரன் அவர்கள், சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு எம். தயாளன் அவர்கள், செங்குன்றம் பகுதி தலைவி திருமதி ஆர். தேவி அவர்கள், செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், மத்திய சென்னை நிர்வாகிகள், சக்தி நகர் கிளை தலைவர் திரு ஜனார்த்தனன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. பின்பு கிளை நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்று உபசரிப்பு செய்தார்கள்.
அதைத் தொடர்ந்து மாநில தலைவர் நுகர்வோர்களின் புரட்சியாளர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் பேரமைப்பின் பத்திரிகையான தமிழ்நாடு நுகர்விழி மாத இதழை வெளியிட்டார். பின்பு அனைத்து நிர்வாகிகளும் பெற்றுக்கொண்டார்கள். இருப்பதே நமக்கு பெருமை. மக்களுக்கு சேவை செய்வதே நமது கடமை. நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் சக்தி நகர் கிளை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த மாநில தலைவர் டாக்டர் சே பால் பர்னபாஸ் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் சக்தி நகர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.